ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் 1463 வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபா புலேயின் 200வது ஆண்டு பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண ஈரான், அமெரிக்க பிரதிநிதிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட 1463 வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டு 62 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 1478 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கூச் பிகார், இட்டாகர் தொகுதிகளில் மிக அதிகமாக 15 வேட்பாளர்களும், சந்திரகோனா தொகுதியில் மிக குறைவாக 5 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சில தொகுதிகள். வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் என்ற 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது திருப்பத்தூர் மாவட்டம். 1952ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி இதுவரை 16 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அதில் கடந்த 3 முறை தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் 2வது முறை வாய்ப்பு பெற்று அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் போட்டியிடுகிறார். மேலும் திமுக கூட்டணியில் இந்திய முஸ்லிம் லீக் வேட்பாளர் சையத் பாரூக் உட்பட 15 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 2011ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி இதுவரை 3 முறை தேர்தலை சந்தித்து மனிதநேய மக்கள் கட்சி, அதிமுக, திமுக தலா ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது. தற்போது நடைபெற உள்ள 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வேட்பாளராக 2வது முறை வாய்ப்பு பெற்று வில்வநாதன், அதிமுக வேட்பாளராக வெங்கடேசன் உள்ளிட்ட 16 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மேலும் 2011ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடைபெற்ற 3 தேர்தல்களில் 2 முறை அதிமுகவும், கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளரும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணியும், திமுக சார்பில் கவிதா தண்டபாணி உள்ளிட்ட 19 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெறும் 1091 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இதுவரை 16 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 9 முறை திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2 முறை நடைபெற்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் நல்லதம்பி இம்முறையும் வாய்ப்பு பெற்று 3வது முறையாக போட்டியிட உள்ளார். மேலும் அதிமுக கூட்டணி கட்சியான அமமுக வேட்பாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட 24 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தமாக 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 74 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாணியம்பாடி தொகுதியில் 75.93%, ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 81.52%, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 74.59% மற்றும் திருப்பத்தூரில் 77.72% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 100% வாக்குப்பதிவு உறுதி செய்ய பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வரும் ஏப்ரல் 23 அன்று நடைபெற உள்ள தேர்தலில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகி தகுதியான வேட்பாளர்கள் நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்பதே திருப்பத்தூர் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் பெரும்பான்மையாக விவசாயத்தை நம்பியுள்ள திருப்பத்தூர் மாவட்டத்தில் நீர்வளம் காக்க வேண்டும், ஏரிகள் தூர்வாரப்பட வேண்டும், பாலாற்றின் நடுவே தடுப்பணைகள் கட்ட வேண்டும், தொழிற்சாலை கழிவுநீர் பாலாற்றில் கலக்காமல் தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற ஏக்கத்துடன் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் வாக்களிக்க தயாராகி வருகின்றனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. அனைத்து கட்சிகளும் தெருவோர கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், சாலை பிரச்சாரங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் பிரச்சாரங்களில் பங்கேற்று வருகின்றனர். மத்திய அமைச்சர்களும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் தங்களது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தல் அதிகாரிகள் செலவினங்களையும் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களையும் கண்காணித்து வருகின்றனர். சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபா புலேயின் 200வது ஆண்டு பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் அவருக்கு மலர் அஞ்சலி செய்தனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாத்மா ஜோதிபா புலே சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாத்மா ஜோதிபா புலேயின் வாழ்க்கை சமூக நலனுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மகாத்மா ஜோதிபா புலே மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஏங்க, அந்த தெருவுக்குள்ள பாத்தீங்களா? எலெக்ஷன் நேரத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் தப்பு தானே? ஆமா, ஆனா இத பத்தி புகார் கொடுக்கதான் தேர்தல் ஆணையம் ECI நெட் ஆப்ல CVGIL கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ல பேர் இல்லாம புகார் கொடுக்கலாம். போட்டோ இல்லனா வீடியோ எடுத்து அனுப்புனா போதும். நம்ம நம்பர் கூட உங்களுக்கு போகாது. தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுவது எங்காவது தெரிந்தால் CVGIL ஆப்பில் உடனே போட்டோ அல்லது வீடியோ எடுத்து புகார் கொடுக்கலாம். தவறு நடந்தால் மௌனம் வேண்டாம். CVGIL உடனே தெரிவிக்கவும். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. தெலங்கானா மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு ஷிவ்தர் ரெட்டி அறிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் இதனை அறிவித்த அவர், இந்திய கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் பிரிவின் 42 உறுப்பினர்கள் காவல்துறை முன் சரணடைந்ததாக தெரிவித்துள்ளார். மாவோயிஸ்டுகளின் தெலங்கானா மாநில தலைவர்கள் ஆயுதங்களுடன் சரணடைந்ததாக அவர் கூறினார். சரணடைந்த மாவோயிஸ்டுகளின் உதவியுடன் கண்ணி வெடிகளை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் தெலங்கானா மாநிலத்தில் 761 மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளதாக திரு ஷிவ்தர் ரெட்டி கூறினார். வெலிங்டன் பாதுகாப்பு அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள இந்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், ராணுவ தலைவர்களை உருவாக்குவதில் இது பெரும் பங்கு வகிப்பதாக கூறினார். 1948 தொடங்கப்பட்ட ராணுவ கல்லூரியில் இதுவரை 19,500 இந்திய ராணுவ அதிகாரிகளும் 2,000 சர்வதேச ராணுவ அதிகாரிகளும் பயிற்சி பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். மகாராஷ்டிராவில் குழாய் வழி சமையல் எரிவாயு வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை ஏற்பதற்கு கூடுதல் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய பிரச்சினையால் உலக அளவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிராவில் குழாய் வழி சமையல் எரிவாயு வழங்குவதற்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த அம்மாநில உணவு விநியோகத்துறை உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர்களிடமிருந்து வரும் புகார்களுக்கு தீர்வு அளிக்க 24 மணி நேரமும் இயங்கும் உதவி எண்ணை செயல்படுத்த வேண்டும் என்று சமையல் எரிவாயு நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண ஈரான், அமெரிக்க பிரதிநிதிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகேர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் பங்கேற்கின்றனர். அமெரிக்கா சார்பில் துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையில் பிரதிநிதி குழு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறது. உலக பார்க்கின்சன் நோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நரம்புகளையும் மூளையையும் பாதிக்கும் இந்த நோயினால் முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-21, 21-19, 21-17 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் குன்லாவுட் விதிச்சரனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் 1463 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபா புலேயின் 200வது ஆண்டு பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டது என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண ஈரான், அமெரிக்க பிரதிநிதிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர்.
ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.